இந்த வீடியோ 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே. இந்த வீடியோவில் நாம் விவாதிக்கப் போகும் திரைப்படங்கள் உலகின் மிகவும் சர்ச்சைக்குரிய, தடை செய்யப்பட்ட மற்றும் மனதை பாதிக்கும் வகையில் உள்ளன. இது எந்தவித வன்முறையையும், மிருகத்தனத்தையும், சட்டவிரோத செயல்களையும் ஆதரிக்கவில்லை. இது முற்றிலும் சினிமா வரலாறு மற்றும் கலை பற்றிய கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. உங்களுக்கு இது போன்ற உள்ளடக்கம் பிடிக்கவில்லை என்றால் தயவு செய்து இப்போதே இந்த வீடியோவை நிறுத்துங்கள். நீங்கள் தொடர்ந்து பார்ப்பது உங்கள் சொந்த முடிவு. கற்பனை பண்ணுங்க, நீங்க ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள நுழையிறீங்க. திரையில ஒரு படம் ஓடுது. ஆனா 10 நிமிஷம் கழிச்சு பாதி பேர் வெளியே ஓடுறாங்க. சிலர் வாந்தி எடுக்கிறாங்க, சிலர் அழுதுட்டே இருக்காங்க, சிலருக்கு மூச்சு வாங்குது. போலீஸ் வந்து படத்தை நிறுத்துறாங்க, டைரக்டரை கைது பண்றாங்க. குற்றச்சாட்டு மர்டர். ஆமா, நீங்க சரியா கேட்டீங்க, கொலை. இது கற்பனை இல்ல, இது 1980ஆம் வருஷம் இத்தாலியில் நடந்த நிஜம். படத்தோட பேர் கேனிபல் ஹாலோகாஸ்ட், மனித இறைச்சி உண்ணுபவர்களின் படுகொலை. உலகம் இதுவரை பார்த்திராத அதிர்ச்சிகரமான படம். ஆனா 30 வருஷங்கள் கழிச்சு இன்னொரு படம் வந்துச்சு. பேர் தி கிரீன் இன்ஃபர்னோ, பச்சை நரகம். இயக்குனர் ஹாஸ்டல் படத்தை இயக்கின ஈலி ரோத். இவர் சொல்லுறாரு, நான் கேனிபல் ஹாலோகாஸ்ட மரியாதை செலுத்துறேன்னு. ஆனா விமர்சகர்கள் சொல்றாங்க இது வெறும் காப்பி, மோசமான காப்பி. இப்போ கேள்வி, இந்த 2 படங்களில் எது மிகவும் டிஸ்டர்பிங், எது மிகவும் கான்ட்ரோவர்ஷியல், எது மிகவும் ரியல், எது தடை செய்யப்பட வேண்டியது, எது சினிமா ஏற்றுக்கலாம்? இன்னைக்கு நாம இந்த 2 படங்களையும் முழுமையா அலசுவோம். எச்சரிக்கை, இது உங்க மனசை பாதிக்கலாம். ஆனா சினிமா வரலாற்றில் இந்த 2 படங்களும் எப்படி ஒரு இருண்ட அத்தியாயமா நிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். இது புத்தகச்சோலை. வெல்கம் டு தி டார்க் சைட் ஆஃப் சினிமா. சாப்டர் 1, பைத்தியக்காரத்தனத்தின் பிறப்பு. 1980 இத்தாலி. இயக்குனர் ருகேரோ டியோடாடோ ஒரு யோசனையோட வர்றாரு. அமேசான் காட்டுக்குள்ள இருக்கிற மனித இறைச்சி உண்ணும் பழங்குடியினரை பத்தி ஒரு மாக்குமெண்ட்ரி ஸ்டைல் ஹாரர் படம் பண்ணணும். ஆனா இது சாதாரண படம் இல்ல, இது உலகத்தையே அதிர வைக்க போகுது. கதை என்ன? நியூயார்க்ல இருந்து 4 டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர்ஸ் அமேசான் ரெயின் ஃபாரஸ்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற யானோமாமி பழங்குடியினரை பத்தி படம் எடுக்கணும். ஆனா அவங்க திரும்பி வரல, மொத்தமா காணாம போயிடுறாங்க. 6 மாசம் கழிச்சு ஒரு ஆந்த்ரோபாலஜி ப்ரொஃபசர் ஹரோல்ட் மன்ரோ அந்த காட்டுக்கு போய் அவங்கள தேடுறாரு. அவரு கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட மெயின் ட்விஸ்ட். அந்த 4 பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க. பழங்குடியினர் அவங்கள சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எடுத்த ஃபிலிம் ரீல்ஸ் கிடைக்குது. அந்த ரீல்ஸை நியூயார்க்ல கொண்டு வந்து பார்க்கும்போது தான் உண்மை தெரியுது. அந்த 4 ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் உண்மையான வில்லன்கள். அவங்க அந்த பழங்குடியினரை மீது கொடூரமான வன்முறைகளை செய்திருக்காங்க. கற்பழிப்பு, தீக்குளிப்பு, சித்திரவதை எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதனாலதான் பழங்குடியினர் பழி வாங்கினாங்க. என்ன இந்த படத்தை இவ்வளவு கான்ட்ரோவர்ஷியலா மாத்துச்சு? முதல் காரணம் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் டெக்னிக். கேனிபல் ஹாலோகாஸ்ட் தான் உலகத்திலேயே முதல் முழு நீள ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் படம். அதாவது படத்துல காட்டுறது எல்லாமே நிஜமா நடந்த மாதிரி காமெரா ஒர்க் பண்றாங்க. ஹேண்ட் ஹெல்ட் காமெரா, கிரைனி பிக்சர், ரியல் டைம் ரெக்கார்டிங். பார்க்கிறவங்களுக்கு இது டாக்குமெண்டரி மாதிரி ஃபீல் ஆகும். பிளேயர் விட்ச் ப்ராஜெக்ட் வர 19 வருஷம் முன்னாடியே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டாங்க. இரண்டாவது காரணம் ரியல் அனிமல் கில்லிங். இதுதான் படத்தோட மிகப்பெரிய சர்ச்சை. படத்துல நிஜமாவே விலங்குகளை கொல்றாங்க. ஒரு ஆமை, ஒரு குரங்கு, ஒரு பாம்பு, பன்றி, கோழி எல்லாம் படத்திலேயே கேமராவை முன்னாடி கொல்லப்படுது. இது சினிமா வரலாற்றிலேயே மிகப்பெரிய தார்மீக தவறு. விலங்கு உரிமை ஆர்வலர்கள் இயக்குனரை வெறுத்தாங்க. பல நாடுகள் இந்த படத்தை இந்த காரணத்துக்காகவே பேன் பண்ணுச்சு. மூன்றாவது காரணம் கிராஃபிக் வயலன்ஸ். படத்துல காட்டுற வன்முறை விவரிக்க முடியாதது. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை, உடல் சிதைப்பு, நரமாமிசம் எல்லாம் மிக விரிவாக காட்டப்படுது. எதுவுமே சென்சார் பண்ணல. இதை பார்க்கிறவங்களுக்கு வாந்தி வரும் அளவுக்கு டிஸ்டர்பிங். 4வது காரணம் தி லெகல் கேஸ். படம் ரிலீஸ் ஆன உடனே இத்தாலியன் அதாரிட்டிஸ் இயக்குனரை கைது பண்ணுச்சு. குற்றச்சாட்டு, உண்மையிலேயே நடிகர்களை கொன்னுட்டாரா? என படம் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. டைரக்டர் கோர்ட்ல நடிகர்களையே வரவழைச்சு அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு நிரூபிக்க வேண்டி வந்துச்சு. இது வரலாற்றிலேயே முதல் முறை. கோர்ட் இயக்குனரை விடுதலை செஞ்சாலும் படம் இத்தாலியில 3 வருஷம் பேனாச்சு. அதுக்கப்புறம் எடிட்டட் வெர்ஷன் மட்டும் ரிலீஸ் பண்ண அனுமதி கொடுத்தாங்க. 5வது காரணம் தி மெசேஜ். படத்தோட இயக்குனர் சொல்றாரு, இது ஒரு சமூக விமர்சனம். நாம சிவிலைஸ்டு மனுஷங்கன்னு சொல்லிக்குவோம், ஆனா உண்மையில நாம தான் மிகப்பெரிய பார்பேரியன்ஸ். மேற்கத்திய நாடுகள் 3ஆம் உலக நாடுகளை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்னு காட்டுறது தான் நோக்கம்னு சொல்றாரு. ஆனா அந்த மெசேஜை கன்வே பண்றதுக்கு இவ்வளவு கொடூரமான காட்சிகள் தேவையா?
இதுதான் கேள்வி. இந்த படம் எத்தனை நாடுகளில் பேன் ஆச்சுன்னு தெரியுமா? 50க்கும் மேற்பட்ட நாடுகள். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பின்லாந்து, ஜெர்மனி, நார்வே, சிங்கப்பூர், இந்தியா என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. இன்னும் சில நாடுகளில இந்த படம் தடை செய்யப்பட்டே இருக்கு. ஆனா இந்த படத்தோட தாக்கம், இந்த படம் இல்லாட்டி இன்னைக்கு நம்ம பார்க்குற பிளேயர் விட்ச் ப்ராஜெக்ட், பாரநார்மல் ஆக்டிவிட்டி, REC, க்ளோவர்ஃபீல்ட், VHS எல்லாமே இருந்திருக்காது. ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஜானரையே இந்த படம் தான் கண்டுபிடிச்சது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் சினிமா மாணவர்கள் இந்த படத்தை படிக்கிறாங்க, ஆனா பார்க்க பயப்படுறாங்க. சாப்டர் 2, நவீன பைத்தியக்காரத்தனம். இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். 2013 ஈலி ரோத் என்கிற இயக்குனர் ஒரு அறிவிப்பு பண்றாரு. நான் கேனிபல் ஹாலோகாஸ்டுக்கு அஞ்சலி செலுத்தி ஒரு புதிய படம் பண்ண போறேன்னு சொல்றாரு. ஈலி ரோத் யாரு? இவர் அமெரிக்கா பெலாரஸ் வம்சாவளியை சேர்ந்தவர். இவரோட முதல் படம் கேபின் ஃபீவர் 2003, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் 2005. இந்த 2 படங்களும் அதிர்ச்சிகரமான வன்முறைக்காக பிரபலம். இவரை கொடூரமான காட்சிகளை காட்டுறதுல எக்ஸ்பர்ட். அதனாலதான் கேனிபல் ஹாலோகாஸ்ட் மாதிரி ஒரு படத்தை ரீமேக் பண்ண நினைச்சாரு. தி கிரீன் இன்ஃபெர்னோ கதை என்ன? ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாரும் ஆக்டிவிஸ்ட்ஸ், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பழங்குடியினர் உரிமைகள் எல்லாத்துக்காகவும் போராடுறாங்க. அவங்க பெருநாட்டில் இருக்கிற அமேசான் காட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு பெரிய கார்ப்பரேஷன் காடுகளை அழிக்குதுன்னு அதை எதிர்க்க அவங்க அங்க போய் ப்ராடஸ்ட் பண்றாங்க. தங்களோட செயல்பாட்டை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால வைரல் பண்றாங்க. அவங்க பிளான் வெற்றி கிடைக்குது. மரங்களை வெட்டுறது நிறுத்தப்படுது. அவங்க மகிழ்ச்சியா திரும்பி போறாங்க. ஆனா அவங்க பறக்கிற விமானம் காட்டுக்குள்ளேயே கிராஷ் ஆகிடுது. சிலர் இறந்துடுறாங்க. மீதி இருக்கிறவங்க காட்டுக்குள்ள தப்பிக்கிறாங்க. அங்கதான் அவங்க சந்திக்கிறாங்க இந்த படத்தோட ரியல் வில்லன்ஸை. ஒரு அன்கான்டாக்டட் பழங்குடியினம். அவங்களுக்கு வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லை. அவங்க இன்னும் நரமாமிசம் பழக்கத்துல இருக்காங்க. பழங்குடியினர் அந்த ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சி தங்க கூண்டுகள்ல அடைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா எடுத்து சித்திரவதை பண்ணி கொல்றாங்க. அவங்க உடம்பை சமைச்சு சாப்பிடுறாங்க. மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியாவது தப்பிக்க முயற்சி செய்யறாங்க. இந்த படம் எப்படி கேனிபல் ஹாலோகாஸ்ட ஒத்திருக்கு? கிட்டத்தட்ட எல்லா விஷயத்திலையும். 1. செட்டிங் அமேசான் காடு, பழங்குடியினர் நரமாமிசம். 2. கதை அமைப்பு அவுட்சைடர்ஸ் காட்டுக்கு வர்றாங்க, பழங்குடியினரால் பிடிக்கப்படுறாங்க. 3. வன்முறை காட்சிகள், உடல் சிதைப்பு, நரமாமிச காட்சிகள். 4. மெசேஜ், சிவிலைஸ்ட் மனுஷங்க தான் அசிங்கமானவங்கன்னு காட்டுறது. ஆனா வித்தியாசங்கள் என்ன? முதல் வித்தியாசம், நோ ரியல் அனிமல் கில்லிங். கிரீன் இன்ஃபெர்னோவில் எந்த விலங்குகளும் கொல்லப்படல. எல்லாமே CGI மற்றும் பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ். இயக்குனர் ஈலி ரோத் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தாரு. ஏன்னா கேனிபல் ஹாலோகாஸ்டுக்கு வந்த பெரிய விமர்சனம் அதுதானே. 2வது வித்தியாசம், மாடர்ன் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ். கிரீன் இன்ஃபெர்னோ SD காமிராவில் எடுக்கப்பட்டது. நல்ல ஒளிப்பதிவு, தெளிவான ஒலி, நல்ல எடிட்டிங். கேனிபல் ஹாலோகாஸ்ட் கிரேனி, லோ குவாலிட்டி டாக்குமெண்ட்ரி ஸ்டைல். இதனால கிரீன் இன்ஃபெர்னோவுக்கு அந்த ரியல் ஃபீல் இல்ல. 3வது வித்தியாசம், சோஷியல் மீடியா சதீர். கிரீன் இன்ஃபெர்னோ இன்னைக்கு இருக்கிற ஸ்லாக்டிவிசம் பத்தி பேசுது. அதாவது லேப்டாப்ல உட்காந்துட்டு ஆன்லைன்ல பெட்டிஷன் சைன் பண்றவங்க, ஹேஷ்டேக் போடுறவங்க, ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியாதவங்க. இது இன்னைக்கு ரொம்ப ரெலவெண்டான விஷயம். 4வது வித்தியாசம், காமெடி எலிமெண்ட்ஸ். ஈலி ரோத் சில இடங்களில் டார்க் ஹியூமர் யூஸ் பண்றாரு. உதாரணமா ஒரு கேரக்டர் டயரியா வருது, அவர் வெளியில போக விடுறாங்க. அந்த காட்சியை கிட்டத்தட்ட காமெடியா எடுத்திருக்காரு. இது சிலருக்கு பிடிச்சது, சிலருக்கு பிடிக்கல. கேனிபல் ஹாலோகாஸ்ட்ல இப்படி எந்த காமெடியும் இல்ல. அது முழுக்க சீரியஸ் மற்றும் டிஸ்டர்பிங். 5வது வித்தியாசம், எதிர்பார்ப்பு மற்றும் விளைவு. கேனிபல் ஹாலோகாஸ்ட் வந்தப்ப யாருக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு தெரியாது. அதனால ஷாக் வேல்யூ அதிகம். ஆனா கிரீன் இன்ஃபெர்னோ வர்றதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் என்ன வரப்போகுதுன்னு தெரியும். அதனால அந்த இம்பாக்ட் கம்மி. விமர்சனங்கள். படம் 2013 டொராண்டோ பிலிம் ஃபெஸ்டிவல்ல பிரீமியர் ஆச்சு. ஆனா அமெரிக்காவில ரிலீஸ் ஆக 2 வருஷம் ஆச்சு. காரணம் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரச்சனைகள். கடைசியில 2015 ரிலீஸ் ஆச்சு. விமர்சகர்களோட ரியாக்ஷன் மிக்ஸ்ட். சிலர் சொன்னாங்க ஈலி ரோத் ஒரு தைரியமான படம் எடுத்திருக்காருன்னு. சிலர் சொன்னாங்க இது வெறும் எக்ஸ்பிளாய்டேஷன், அன்னெசரி வயலன்ஸ், ஷாலோ ஸ்டோரி டெல்லிங்னு. ராட்டன் டொமேட்டோஸ்ல 38% மட்டுமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ். மெட்டாகிரிட்டிக்ல 52 மதிப்பெண்கள் 100. பாக்ஸ் ஆபீஸ்லயும் பெரிய வெற்றி இல்ல. பட்ஜெட் $5 மில்லியன், வசூல் $7 மில்லியன் மட்டுமே. ஆனா இது டிஸ்டர்பிங் தானா? நிச்சயமாக. படத்துல காட்டுற கேனிபல் காட்சிகள், சித்திரவதை காட்சிகள் எல்லாமே மிக கிராஃபிக்கா இருக்கு.
பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ் மற்றும் ப்ராஸ்தெட்டிக்ஸ் பயன்படுத்தி ரியலிஸ்டிக்கா காட்டியிருக்காங்க. பார்க்கிறவங்களுக்கு அன்கம்ஃபர்டபிள் ஃபீல் வரும். ஆனா கேனிபல் ஹாலோகாஸ்ட் அளவுக்கு ஷாக் இல்லைன்னு தான் பெரும்பாலானோர் சொல்றாங்க. ஏன்னா கிரீன் இன்ஃபெர்னோ இறுதியில ஒரு ஹாலிவுட் படம் தான். அது ஒரு லிமிட்ஸ் உள்ள வேலை செய்யுது. கேனிபல் ஹாலோகாஸ்ட் எல்லா எல்லைகளையும் தாண்டிடுச்சு. சர்ச்சைகள். படம் பெருவில் ஷூட் பண்ணப்பட்டது. உண்மையிலேயே அன்கான்டாக்டட் ட்ரைப்ஸ் இருக்கிற பகுதிகளில் படக்குழுவினர் சொல்றாங்க அவங்க எந்த பழங்குடியினருக்கும் தொந்தரவு கொடுக்கல. எல்லாரும் நடிகர்கள் தான். லோக்கல் எக்ஸ்ட்ராஸ் பயன்படுத்தினாங்க. ஆனா ஆந்த்ரோபாலஜிஸ்ட்ஸ் மற்றும் இண்டிஜினஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்ஸ் விமர்சனம் பண்ணாங்க. இந்த மாதிரி படங்கள் பழங்குடியினரை சாவேஜஸ் மாதிரி காட்டுதுன்னு, இது ஸ்டீரியோடைப்பிங் ரேசிசம்னு குற்றச்சாட்டு வந்துச்சு. ஈலி ரோத் பதில் சொல்லும்போது, நான் ஒரு சமூக விமர்சனம் பண்றேன், ஸ்லாக்டிவிசம் பத்தி பேசுறேன். வெறும் ஆன்லைன்ல உட்காந்து ஆக்டிவிசம் பண்றவங்க கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாம இருக்காங்கன்னு காட்டுறேன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த மெசேஜ் எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. சாப்டர் 3 எது மிகவும் அதிர்ச்சிகரமானது? இப்போ வர்றோம் மெயின் கேள்விக்கு. இந்த 2 படங்களில் எது மிகவும் டிஸ்டர்பிங்? நாம பல்வேறு கோணங்களில் பார்ப்போம். ஒன்று ரியலிசம் அண்ட் ஆத்தென்டிசிட்டி. கேனிபல் ஹாலோகாஸ்ட் இந்த படம் உண்மையா நடந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது. ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் டெக்னிக், கிரேனி ஃபிலிம் குவாலிட்டி, ஹேண்ட் ஹெல்ட் கேமரா எல்லாமே டாக்குமெண்டரி மாதிரி இருக்கு. மேலும் ரியல் அனிமல்ஸ் கொல்லப்பட்டதால பார்க்கிறவங்களுக்கு எது ரியல் எது ஃபேக்னு தெரியாம கன்ஃபியூஸ்ட் ஆகுறாங்க. இதனால சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் அதிகம். நான் என்ன பார்த்துட்டேன்னு மனசு கேட்டுக்கிட்டே இருக்கும். கிரீன் இன்ஃபெர்னோ இது தெளிவா ஒரு ஃபிக்ஷன். நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூஸ், ப்ரொஃபஷனல் சினிமாட்டோகிராஃபி, கிளியர் எடிட்டிங். பார்க்கிறவங்களுக்கு இது ஒரு மூவின்னு தெரியும். அதனால எமோஷனல் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இருக்கு. டிஸ்டர்பிங் சீன்ஸ் இருந்தாலும் இது எல்லாம் ஃபேக்னு தெரிஞ்சிருக்கும் போது இம்பாக்ட் கம்மி. வெற்றியாளர் கேனிபல் ஹாலோகாஸ்ட். ரியலிசம் அதிகம், அதனால டிஸ்டர்பிங் லெவல் அதிகம். 2 கிராஃபிக் வன்முறை. கேனிபல் ஹாலோகாஸ்ட் வன்முறை காட்சிகள் மிக விரிவா அன்கட் காட்டப்படுது. எந்த ஒரு காட்சியும் ஸ்கிப் பண்ணல, முழுசா நீளமா காட்டுறாங்க. இதனால டிஸ்கம்ஃபர்ட் லெவல் மிக அதிகம். ரியல் அனிமல்ஸ் கொல்லப்படுற காட்சிகள் மட்டும் கூட 10 நிமிஷங்களுக்கு மேல் இருக்கும். மனுஷங்க மீதான வன்முறையை விட இதுதான் அதிக சர்ச்சை கிளப்புச்சு. கிரீன் இன்ஃபெர்னோ இதுலயும் கிராஃபிக் வன்முறை இருக்கு. ஆனா ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ் படி சில காட்சிகள் கட் பண்ணப்பட்டு இருக்கும். எடிட்டிங் வேகமா இருக்கும். குவிக் கட்ஸ் பயன்படுத்தி டிஸ்டர்பிங் சீன்ஸை சுருக்கமா காட்டுறாங்க. இதனால ஃபுல் எஃபெக்ட் கிடைக்காது. வெற்றியாளர் கேனிபல் ஹாலோகாஸ்ட் வன்முறை அளவு அதிகம், சென்சார் இல்லாதது. 3 சைக்காலஜிக்கல் இம்பாக்ட். கேனிபல் ஹாலோகாஸ்ட் இந்த படம் பார்த்தவங்க சொல்றாங்க பல நாட்களுக்கு நித்திரை வரல, சாப்பிட முடியல, மனசுக்கு ஒரு ஹெவினஸ். ஏன்னா இது வெறும் என்டர்டெயின்மெண்ட் இல்ல, இது ஒரு மனிதநேயத்தை கேள்விக்குள்ளாக்குற படம். நம்ம எவ்வளவு தூரம் போக முடியும் க்ரூவல்ட்டியில? இந்த படம் அந்த கேள்வியை நம்ம முன்னாடி வச்சிடுது. கிரீன் இன்ஃபெர்னோ இதுவும் டிஸ்டர்பிங் தான். ஆனா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ராடக்ட். சில நாள் கழிச்சு மறந்துடலாம். கேனிபல் ஹாலோகாஸ்ட் மாதிரி ஆழமான தாக்கம் இல்ல. வெற்றியாளர் கேனிபல் ஹாலோகாஸ்ட் நீண்டகால மனத்தாக்கம் அதிகம். 4 எத்திகல் ஆண்ட் மாரல் கான்ட்ரவர்சி. கேனிபல் ஹாலோகாஸ்ட் இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை. ரியல் அனிமல்ஸ் கொல்லப்பட்டது மன்னிக்க முடியாத குற்றம். எவ்வளவு பெரிய ஆர்ட்டா இருந்தாலும் உயிர்களை பலி கொடுக்கிறது நியாயப்படுத்த முடியாது. இதனால தான் பல நாடுகள் இன்னும் இந்த படத்தை பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மேலும் படத்துல காட்டப்படுற சில செக்ஷுவல் வயலன்ஸ் சீன்ஸ் உண்மையிலேயே நடந்ததா இல்லையான்னு இன்னும் சந்தேகம் இருக்கு. நடிகைகள் கான்சென்ட் இல்லாம ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாங்களான்னு ரூமர்ஸ் வந்துச்சு. இதெல்லாம் ப்ரூவ் ஆகல, ஆனா சந்தேகம் இருக்கு. கிரீன் இன்ஃபெர்னோ எந்த விலங்குகளும் காயப்படுத்தப்படல. எல்லாரும் பெய்ட் ஆக்டர்ஸ். எல்லா சீன்ஸுக்கும் கான்சென்ட் இருந்துச்சு. எத்திகலா இது தெளிவான படம். ஆனா இண்டிஜினஸ் பீப்புளை சாவேஜஸ் மாதிரி டிபிக்ட் பண்றது ரேசிசம்னு விமர்சனம் வந்துச்சு. இதுவும் ஒரு எத்திகல் இஷ்யூ தான். வெற்றியாளர் கிரீன் இன்ஃபெர்னோ எத்திகலா சற்று பெட்டர், ஆனா இரண்டுமே கான்ட்ரவர்ஷியல். 5 ஆர்டிஸ்டிக் மெரிட் அண்ட் மெசேஜ். கேனிபல் ஹாலோகாஸ்ட் படத்தோட இயக்குனர் ருகேரோ டியோடாடோ சொல்றாரு, இது ஒரு ஆண்டி காலோனியலிசம் படம். டெவலப்ட் நாடுகள் அன்டெவலப்ட் நாடுகளை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்னு காட்டுறேன். டாக்குமெண்டரி, ஃபிலிம் மேக்கர்ஸ் சிவிலைஸ்ட் மாதிரி காட்டிக்கிட்டு உண்மையில் பழங்குடியினரை மீது கொடுமைகள் செய்கிறாங்க. அவங்க தான் ரியல் கேனிபல்ஸ். இது ஒரு ஸ்ட்ராங் பாலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். சில ஃபிலிம் ஸ்காலர்ஸ் இதை ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்னு சொல்றாங்க. ஆனா பல பேர் இது வெறும் எக்ஸ்கியூஸ்னு சொல்றாங்க.
ஷாக் வேல்யூக்காக எடுத்த படம் மேல ஒரு ஷாலோ மெசேஜ் ஒட்டி இருக்காங்கன்னு சொல்றாங்க. கிரீன் இன்ஃபர்னோ ஈலி ரோத்ஸ் ஆக்டிவிசம் பத்தி பேசுறாரு. இன்னைக்கு எல்லாரும் கீபோர்ட் வாரியர்ஸ். லேப்டாப்ல உட்காந்து பெட்டிஷன் சைன் பண்றாங்க, ஹேஷ்டேக் போடுறாங்க. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியாம போராட்டத்துல இறங்குறாங்க. இது ஒரு ரெலவெண்ட் மெசேஜ். ஆனா இந்த மெசேஜை கன்வே பண்ற விதம் சப்டில் இல்ல. மிக ஆப்வியஸா ஹெவி ஹேண்டடா இருக்கு. இதனால ஆர்டிஸ்டிக் மெரிட் கம்மி. வெற்றியாளர் கேனிபல் ஹாலோகாஸ்ட். மெசேஜ் காம்ப்ளெக்ஸ், லேயர்ட், டாட் ப்ரவோகிங், கான்ட்ரவர்ஷியலா இருந்தாலும் 6 லெகசி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். கேனிபல் ஹாலோகாஸ்ட் இந்த படம் சினிமா ஹிஸ்டரியில ஒரு லேண்ட்மார்க். ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஜானரை பாபுலரைஸ் பண்ணுச்சு. பிளேயர் விட்ச் ப்ராஜெக்ட், பாரநார்மல் ஆக்டிவிட்டி, REC, க்ளோவர்ஃபீல்ட் எல்லாம் இந்த படத்தால தான் இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. இன்னைக்கு ஹாரர் சினிமால ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஒரு முக்கியமான சப் ஜானர். அதுக்கு பேஸ் இந்த படம் தான். மேலும் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சினிமா, மாண்டோ ஃபிலிம்ஸ், எக்ஸ்ட்ரீம் ஹாரர் எல்லா ஜானர்களிலையும் இந்த படத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஃபிலிம் ஸ்கூல்ஸ்ல இதை கேஸ் ஸ்டடியா படிக்கிறாங்க. சர்ச்சைக்குரிய படங்கள் பத்தி பேசும்போது இதை தவிர்க்க முடியாது. கிரீன் இன்ஃபர்னோ இந்த படம் ஒரு ஹாமேஜ், ஒரு ட்ரிபியூட். புதுசா எதுவும் பண்ணல, கேனிபல் ஹாலோகாஸ்ட் பண்ணது மாதிரியே பண்ணி இருக்காங்க. இதனால யூனிக் ஐடென்டி இல்ல. இது ஒரு டீசென்ட் ஹாரர் ஃபிலிம். ஆனா லெகசி விட்டுடுமான்னு தெரியல. இன்னைக்கு இருந்து 10 வருஷம் கழிச்சு யாராவது இதை பத்தி பேசுவாங்களான்னு சந்தேகம்தான். வெற்றியாளர் கேனிபல் ஹாலோகாஸ்ட் சினிமா ஹிஸ்டரியில நிரந்தர இடம். 7 ஓவரால் டிஸ்டர்பிங் ஃபேக்டர். கேனிபல் ஹாலோகாஸ்ட் ரியலிசம் பிளஸ் கிராஃபிக் வயலன்ஸ் பிளஸ் ரியல் அனிமல் கில்லிங் பிளஸ் சைக்காலஜிக்கல் ட்ராமா பிளஸ் எத்திக்கல் இஷ்யூஸ் பிளஸ் லீகல் ப்ராப்ளம்ஸ் பிளஸ் வேர்ல்ட் வைட் பெயின்ஸ் சமம் மிக அதிக டிஸ்டர்பிங் படம். இதை பார்த்தா மறக்க முடியாது. நல்லதுக்கோ கெட்டதுக்கோ இது உங்க மனசுல நிரந்தரமா தங்கிடும். கிரீன் இன்ஃபர்னோ கிராஃபிக் சீன்ஸ் பிளஸ் மாடர்ன் ப்ரொடக்ஷன் பிளஸ் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ பிளஸ் சோஷியல் மெசேஜ் சமம் டிஸ்டர்பிங்கா இருக்கு, ஆனா மேனேஜபிள். இதை பார்த்துட்டு கொஞ்ச நாள் அன்கம்ஃபர்டபிளா இருப்பீங்க, ஆனா டைம் ஹீல் பண்ணிடும். ஃபைனல் வெர்டிக்ட், கேனிபல் ஹாலோகாஸ்ட் மிகவும் டிஸ்டர்பிங் படம். 7 கேட்டகரிஸ்ல 5ல இது வின் பண்ணுது. கிரீன் இன்ஃபர்னோ ஒரு இன்டென்ஸ் ஹாரர் ஃபில்ம், ஆனா கேனிபல் ஹாலோகாஸ்ட் லெவல்ல இல்ல. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி, மோர் டிஸ்டர்பிங்னா அது பெட்டர் படமா? இல்ல, கேனிபல் ஹாலோகாஸ்ட் மிக டிஸ்டர்பிங் படம் தான். ஆனா அது எத்திக்கல் சரியான படமா? இல்ல. அனிமல்ஸ் கொல்லப்பட்டது மன்னிக்க முடியாது. கிரீன் இன்ஃபர்னோ கொஞ்சம் குறைவா டிஸ்டர்பிங், ஆனா அது எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுச்சு. யாரும் உண்மையில காயப்படல, அதனால எது பெட்டர் படம்னு சொல்றது கஷ்டம். ரெண்டுமே கான்ட்ரவர்ஷியல், ரெண்டுமே ப்ராப்ளமேட்டிக், ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். சாப்டர் 4, இப்படிப்பட்ட படங்கள் இருக்க வேண்டுமா? இப்போ நாம ஒரு பெரிய தத்துவ கேள்விக்கு வந்திருக்கோம். இது போன்ற எக்ஸ்ட்ரீம் ஹாரர் ஃபில்ம்ஸ் இருக்க வேண்டுமா இல்லையா? ஆதரவு தரப்பு வாதங்கள். 1, கலை சுதந்திரம். சிலர் சொல்றாங்க சினிமா ஒரு கலை வடிவம், எந்த கலையிலும் சுதந்திரம் இருக்கணும். ஆர்டிஸ்ட்ஸ் எதை வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ண உரிமை இருக்கு. சமூகம் அன்கம்ஃபர்டபிளா உணரும் விஷயங்களை காட்டுறதும் கலையோட பங்குதான். இல்லாட்டி எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது? 2, சமூக விமர்சனம். இந்த படங்கள் சமூகத்தின் இருண்ட பக்கங்களை காட்டுது. காலோனியலிசம், எக்ஸ்ப்ளாய்டேஷன், வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் நேச்சர், ஸ்லாக்டிவிசம் எல்லாம் ரியல் இஷ்யூஸ். இதை அன்கம்ஃபர்டபிளா காட்டாம எப்படி மக்கள் கவனம் செலுத்துவாங்க? 3, அடல்ட் சாய்ஸ். வயசு வந்தோர்களுக்கு என்ன பார்க்கணும், என்ன பார்க்க கூடாதுன்னு முடிவெடுக்கும் உரிமை இருக்கு. கவர்மெண்ட் அல்லது சென்சார்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. வார்னிங் கொடுத்தா போதும். பார்க்கிறது தனி மனித முடிவு. எதிர்ப்பு தரப்பு வாதங்கள். 1, தார்மீக பொறுப்பு. ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. கலை சுதந்திரம் இருந்தாலும் உயிர்களை கொல்றது, வன்முறையை கிளாரிஃபை பண்றது, ஸ்டீரியோடைப்ஸை ப்ராபகேட் பண்றது தவறு. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கணும். 2, சைக்காலஜிக்கல் ஹாரம். இப்படிப்பட்ட படங்கள் பார்க்கிறவங்க, குறிப்பா இளைஞர்கள் மனதை பாதிக்கும். PTSD, நைட்மேர்ஸ், டீசென்சிடைசேஷன் டு வயலன்ஸ் எல்லாம் வரலாம். சமூகத்துல வயலன்ஸ் அதிகரிக்க இது ஒரு காரணமா இருக்கலாம்னு சில ஆய்வுகள் சொல்லுது. 3, வெறும் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இந்த படங்கள் உண்மையில எந்த சமூக விமர்சனமும் பண்ணல. வெறும் ஷாக் வேல்யூக்காக எக்ஸ்ட்ரீம் சீன்ஸ் காட்டி பணம் பண்றது மட்டும்தான் நோக்கம். ஷாலோ மெசேஜை எக்ஸ்கியூஸா பயன்படுத்துறாங்க. என்னோட கருத்து, 2 தரப்புலையும் வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் சொல்ற என்னோட பர்சனல் ஒப்பீனியன், கலை சுதந்திரம் முக்கியம், ஆனா பொறுப்பு இல்லாம கலை செய்ய முடியாது. கேனிபல் ஹாலோகாஸ்ட் மாதிரி ரியல் அனிமல்ஸ் கொல்றது அப்சல்யூட்லி ராங். அது எந்த காரணத்தையும் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. கிரீன் இன்ஃபர்னோ மாதிரி படங்கள் எதிகல் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி எடுக்கப்பட்டா அதை அலவ் பண்ணலாம். ஆனா ப்ராப்பர் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வார்னிங்ஸ் இருக்கணும்.
மேலும் இப்படிப்பட்ட படங்களை பார்க்கிறதா பார்க்காததான்னு முடிவெடுக்கிறது நம்ம கையில். யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. நீங்க கம்ஃபர்டபிள் இல்லைன்னா பார்க்காதீங்க. சிம்பிள். ஆனா சென்சார்ஷிப் மூலமா எல்லாத்தையும் பெயின் பண்றதும் சரியில்லை. அது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை பாதிக்கும். எங்க நிறுத்துறதுன்னு தெரியாம போயிடும். கேனிபல் ஹாலோகாஸ்ட் வெர்சஸ் ஸ்கிரீன் இன்ஃபர்னோ, எது மிகவும் டிஸ்டர்பிங்? விடை கேனிபல் ஹாலோகாஸ்ட். காரணங்கள் மிக ரியலிஸ்டிக்கா இருக்கு. ரியல் அனிமல்ஸ் கொல்லப்பட்டது. ஆன்கட், ஆன்சன்சார்ட், வயலன்ஸ். நீண்டகால சைக்காலஜிக்கல் இம்பாக்ட். உலகம் முழுவதும் கான்ட்ரவர்ஷியல். சினிமா ஹிஸ்டரியில லேண்ட்மார்க். ஆனா எது பெட்டர் படம்? அதுக்கு நேரடி பதில் இல்ல. இரண்டுமே ப்ராப்ளமேட்டிக், இரண்டுமே எக்ஸ்ட்ரீம். உங்க வேல்யூஸா எத்திக்ஸ் எதுவோ அதை பொறுத்து நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த படங்களை பார்க்கணுமா? என்னோட ரெகமெண்டேஷன் வேண்டாம். குறிப்பா கேனிபல் ஹாலோகாஸ்ட். ரியல் அனிமல்ஸ் கொல்லப்பட்ட காட்சிகள் உங்க மனசுல நிரந்தரமா பதிஞ்சிடும். அதை அன்சி பண்ண முடியாது. ஸ்கிரீன் இன்ஃபர்னோ, நீங்க எக்ஸ்ட்ரீம் ஹாரர் ஃபேனா இருந்தா, மென்டலி ப்ரிப்பேர்டா இருந்தா பார்க்கலாம். ஆனா அதுவும் டிஸ்டர்பிங் தான். நம்ம இந்த படங்கள்ல இருந்து என்ன கத்துக்கலாம்? 1, சினிமா ஒரு பவர்ஃபுல் மீடியம். அதை பொறுப்போட பயன்படுத்தணும். 2, கலை சுதந்திரம் இருந்தாலும் எத்திகல் பவுண்டரிஸ் தேவை. 3, ஷாக் வேல்யூ மட்டும் போதாது. உண்மையான கதை, கேரக்டர் டெவலப்மெண்ட், மீனிங்ஃபுல் மெசேஜ் இருக்கணும். 4, என்ன பார்க்கறது, என்ன சப்போர்ட் பண்றதுன்னு நாமே முடிவெடுக்கணும். மைண்ட்ஃபுல் கன்சூமர்ஸா இருக்கணும். 5, இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ், அனிமல்ஸ், என்வைரன்மெண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. நண்பர்களே, இந்த வீடியோ அன்கம்ஃபர்டபிளா இருந்திருக்கும். ஆனா இது ஒரு அவசியமான கலந்துரையாடல். சினிமாவோட எல்லைகள் என்ன? எதை காட்டலாம், எதை காட்டக்கூடாது, இதை நாம யோசிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டீப் டைவ் சினிமா அனாலிசிஸ் வேணுமா? சொல்லுங்க. இது புத்தக சோலை. சினிமா வரலாற்றின் இருண்ட பக்கங்களை உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்க மனதை பாதுகாத்துக்கோங்க. எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி.